Hi friends, welcome to Janu's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலக் மட்டன். இது நம்ம பசலக்கீரை யூஸ் பண்ணி பண்ண போறோம். பசலக்கீரை ரொம்பவே ஹெல்தியான கீரை. அதுல விட்டமின் சி, விட்டமின் ஏ, அயன், கால்சியம் அப்படினு நிறைய சத்துக்கள் இருக்கு. சோ அதை எப்படி மட்டன்ல ஆட் பண்ணி பண்றதுங்கறதை நம்ம பார்க்கலாம். இந்த பாலக் மட்டன் பண்றதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டனை குக்கர்ல வேக போட்டுடலாம். குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கிரேவி பண்ணும்போது கரம் மசாலா ஆட் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம மட்டன் வேகும் போதே கரம் மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். ஒரு பிரியாணி லீஃப், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நான் இஞ்சி பூண்டை கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இடித்து போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீரையை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு பசலைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 1 minute கொதிச்சா போதும். நல்லா கீரையோட ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போய் வர அளவுக்கு ஒரு 1 or 2 minutes கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் இப்போ அந்த கீரை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் 1/2 கிலோ மட்டன் தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை டீஸ்பூன் குருமிளகு எடுத்து வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு 4லேருந்து 5 வரமிளகா போதுமானது. நான் இஞ்சி பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைனா பல்ஸ் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்படி போட்டால் தான் வாசனையாக இருக்கும். அதனால் நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தாளிக்க போகிறோம். ஸோ 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் வறுக்க போகிறோம். நம்ம வரமிளகாய் எப்பவுமே காம்புக்கு இல்லாமல் அப்படியே உள்ளே போட்டோம்னா அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வெளியே வராது, கருகாது. அதனால அதை நம்ம அப்படியே போட போகிறோம். அது வறுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த காம்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். வரமிளகாய் எப்பவுமே லாஸ்ட்டாக தான் போடணும். இல்லை மற்ற கொத்தமல்லி தழை, ஜீரகம், குருமிளகு எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வாசனை வர அளவுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எதையும் கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஸ்பைசஸை நம்ம வறுத்து அரைச்சி அதை மசாலாவில் சேர்க்கும்போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடிமேட் பவுடர் போடுறத விட இது ரொம்பவே டேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட குக்கிங்க்கு. இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனையும் வருது. இப்போ நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute அளவுக்கு அந்த சூட்லேயே நம்ம வதக்கி விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கலாம். கண்டிப்பாக ஆற வச்சு தான் அரைக்கணும். ஆற வச்சு அரைச்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. வாங்க இப்போ நம்ம எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டு சுட வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்க போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து சீக்கிரம் வேகும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக இருந்தால் அது கொஞ்சமாக தான் இருக்கும். நான் இடித்து வச்சனால நிறையா இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இது கூடயே நம்ம 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்க போகிறோம். இது இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண வைக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. ஆனியன்ஸும் நல்லா குக் ஆகிருக்கு. இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழமும் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பழம் குக் ஆயிடுச்சு. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்தரைச்சி வச்சுருக்க மசாலாவை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ண விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க மட்டனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் வேக வைக்கும்போது நம்ம பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வேக வச்சோம். அதெல்லாம் வெளியே எடுத்துருங்க. இப்போ மட்டனை மட்டும் உள்ளே ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த கிரேவியோட மட்டனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணி நல்லா மட்டனை கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க மட்டனுக்கு. ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது எப்பவுமே மட்டனுக்கு உப்பு போட மாட்டோம். ஏன்னா அது மட்டனை ரொம்ப கெட்டி பண்ணி விட்டுடும். அதனால நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு அரைச்சி எடுத்த கீரையை உள்ளே சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெட் கலர்லாம் போய் அந்த க்ரீன் கலர் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே இந்த பாத்திரத்தை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப டார்க்காக மாறிடும். இந்த க்ரீன் கலர்லேயே மெயின்டைன் ஆகணும்னா லிட் போடாமல் அப்படியே ஓப்பனாக வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா இந்த கீரை வேகிறதுக்கு டைம் கொடுங்க. நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வெந்து ஒரு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி, ஃபுல்கா கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.